வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்காக ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுதான் கோபி 65 காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு சொல்லலாம். சூப்பரான இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவும் ஈஸி, டேஸ்டியும் கூட. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு அதே பக்குவத்தில் எப்படி நம்ம வீட்டிலையும் செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரில் ஒரு வார்ம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன புழுக்கள் இருந்தால் கூட அது எல்லாமே அதை அழிச்சிரும். ஒரு காலிஃப்ளவர்லேருந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 300 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் பிளான்ச் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. காலிஃப்ளவர் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. பிளான்ச் அப்படின்னா 10 நிமிஷத்தில் நம்ம குக் பண்ணுறத நல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகணும். அதனால் இந்த காலிஃப்ளவர் துண்டுகள் இந்த கொலாண்டர்லேயே இருக்கட்டும். அடுத்ததாக கோபி 65க்கு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் சேர்ந்தது தான் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய் தூளே 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இது கூட லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். லைட்டான ஒரு புளிப்பம்சம் இருந்தால் போதும். இதுக்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா, காலிஃப்ளவரில் மசாலாஸ் எல்லாமே கோட்டாக இருக்கும். எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பைண்டிங் டெக்ஸ்சராக இருக்குது. இப்போ இதில் நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். இதில் இது எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சரு. இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் தான் மசாலா எதுவுமே பிரிஞ்சு வராது நம்ம எண்ணெயில் போடும்போது. இப்போ இது ஒரு 30 நிமிஷம் போல் இருக்கட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாக இருந்தாலும் கருகி போயிடும், ரொம்ப லோவில் இருந்தாலும் எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். எண்ணெயில் போட்டதுமே காலிஃப்ளவர் துண்டுகளை திருப்பிடாதீங்க. 1 நிமிஷம் போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வைங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஆகி வரும். பாருங்கள், நம்ம இதில் ஆட் பண்ண மசாலாஸ் எதுவுமே பிரியலை. பார்த்தீங்களா, கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. நம்மளோட கிறிஸ்பி கோபி 65 ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேட்சும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கோபி 65. ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.